ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட நீ பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பயம் என்கிற ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிற. அந்த பயத்திலிருந்து எந்த மனிதனுக்கு விடுதலை கிடையாமல் அநேகர் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேகம் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால் இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களையும் தேவன் இந்த புதிய நாளிலே நீ பயப்படாதே என்று நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி தேவன் நம்மோடு கூட இருந்து என்னென்ன செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவதாக பயப்படுகிற மனிதனை பார்த்து இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக திகையாதே என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து தேவன் ஒரு மனிதனோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை திகையாதே என்று சொல்லி அவர் நம்முடைய தேவனாக இருந்து அவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்றால் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற, சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதன் பிறகு அவருடைய நீதியின் வலது கரத்தினால் ஒவ்வொரு நாளும் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை எந்த மனிதனும் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஆனால் தேவன் ஒருவர் உண்டு. நம்மை உருவாக்கின தேவன், நம்ம தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை தெரிந்திருக்கிற தேவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலைகள், பயத்தின் சூழ்நிலைகள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒருவேளை அதன் நிமித்தம் நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இந்த வசனத்தின்படி நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் பயப்படாதே என்று சொல்லி பலப்படுத்தி சகாயம் பண்ணி அவருடைய வலது கரத்தினால் தாங்கி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அருமையான வார்த்தையை வேதத்தில் தேவன் நமக்காக, மனிதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். என் தேவன் எனக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று உங்களுடைய சூழ்நிலையில் தேவன் உதவி செய்யும்படியாக அவர் முன்வந்து நிற்கிறார். நீங்களும் அவரிடத்தில் உதவி செய்யுமாறு நீங்களும் ஜெபம் செய்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்திலிருந்தும் தேவன் விடுதலை கொடுத்து உங்களோட திகைத்து போன சூழ்நிலைகள், பலனில்லாத சூழ்நிலைகள், உதவியற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினால் ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தாங்குவதற்கு தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் இந்த உலகத்தில் எத்தனையோ பயத்தினால் வாழ்கிற மனிதர்கள் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் நீர் பயப்படாதே என்று சொல்லி எங்களோடு கூட இருந்து திகையாதே என்று சொல்லி எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை தாங்கி வழிநடத்தி இம்மட்டுமாய் நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி. இனிவரும் நாட்களிலும் நீர் எங்களை ஆண்டவரை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி தாங்கி எங்களை வழிநடத்த போகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி நீர் ஆண்டவரே அவர்களுடைய பலப்படுத்தி சகாயம் செய்து அவர்களை தாங்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து நீர் தாங்கும்படியா நம்முடைய சமூகத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.